Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 7th சாப்டர் சப்சிடரி புக்ஸ் 2ல் 3 காலம் கேஷ் புக் அதில் இல்லஸ்ட்ரேஷன் 4th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்பேர் 3 காலம் கேஷ் புக் இன் த புக்ஸ் ஆஃப் திரு துரைராஜ். 2017 மார்ச் 1 அன்னைக்கு கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க்னு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு? 12,000. கேஷ் அட் பேங்க்கு 15,000. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபார்மட் இன் த புக்ஸ் ஆஃப் துரைராஜ் 3 காலம் கேஷ் புக் அதெல்லாம் போட்டு டேட்டு, ரெசிப்ட்ஸு, டெபிட் சைடு ரெசிப்ட்ஸ் வரும், ரெசிப்ட் நம்பரு, எல்எஃப், டிஸ்கவுண்ட் அலவுடு, கேஷு, பேங்க். இப்போ 2017 மார்ச் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுட்டு கேஷில் 12,000, பேங்க்கில் 15,000 அப்ளை பண்ணணும். தென் செகண்ட் அன்னைக்கு கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க். கேஷும் பேங்க்கும் ஒரே டிரான்சாக்ஷனில் வந்தால் அந்த என்ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்கேன்? நேமு கான்ட்ரா. அப்போது இதுக்கு ஜேர்னல் பார்த்துக்கோங்க. கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்னா பேங்க் இஸ் த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும். 11,000. போத் சைட்ஸ் ஷுட் பி என்டர்டு. டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடும் என்டர் பண்ணணும். இப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் செகண்ட் பாருங்கள், டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு எல்எஃப் காலத்தில் கேபிட்டல் லெட்டர் சி அப்ளை பண்ணணும். கேஷு அப்படின்னு போட்டால் பேங்க் காலத்தில் அந்த 11,000 என்ட்ரி போட்டுடணும். அதே மாதிரி கிரெடிட் சைடு போங்க. மார்ச் 2ன்னு போட்டு பை பேங்க், அங்கே 2 கேஷ்ன்னு போட்டோம் இல்லையா, கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எல்எஃப்ல சின்னு போட்டு கேஷ் காலத்தில் 11,000 போடணும். ஆப்போசிட் காலத்தில், அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட்டோட காலத்தில் போடணும். அதுதான் கான்ட்ரா என்ட்ரி. இப்போ கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்னாலும் கான்ட்ரா வரும். அதே மாதிரி வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் த பேங்க்னாலும் கான்ட்ரா என்ட்ரி தான். பணத்தை பேங்க்கில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை கேஷை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, போத் த சிச்சுவேஷன் கான்ட்ரா வில் கம். தேர்ட் அன்னைக்கு கூட்ஸ் சோல்டு 18,500. half of it is received in cash and half of it is received by check which is immediately deposited in the bank. இப்போ 18,500ல் half எவ்வளவு? 9,250. அதில் கேஷ் பேங்க் 50% எடுத்து என்ட்ரி போடணும் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போது தேர்ட் அன்னைக்கு பாருங்கள், டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கேஷில் 9,250, பேங்க்கில் 9,250. தென் ஃபோர்த் அன்னைக்கு என்ட்ரி சோல்டு ஆன் கிரெடிட் டு ஜெயராஜ் ஃபார் 7,000 போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கிரெடிட் பேஸ்டுன்னு கொடுத்ததுனால திஸ் டிரான்சாக்ஷன் டு பி இக்னோர்டு. கேஷ் பேஸ்டு மட்டும்தான் கேஷ் புக்கில் என்ட்ரி ஆகும். ஆனால் இதுக்கு ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் டேட்டில் வரும். எப்பயுமே இந்த கேஷ் புக்லலாம் ஒரு இதுக்கு சம்மந்தப்பட்ட கிரெடிட் பேஸில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு செக்காக கொடுத்தாங்களா இல்லை கேஷாக கொடுத்தாங்களா, ஏன்னா இங்கே கிரெடிட் பேஸ்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ட்ரி போட்டு தான் ஆகணும். எவ்வளோ பணமாக வந்திருக்கு இல்லை செக்காக வந்திருக்குன்னா என்ட்ரி போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8th அன்னைக்கு ஜெயராஜ் சென்ட் செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போ சேல்ஸ் கிரெடிட்டில் கடனில் பண்ணிட்டாங்க, ஜெயராஜ் பொருள் வாங்கிட்டு போயிட்டாரு 7,000க்கு. அதுக்கப்புறம் 8th அன்னைக்கு செக்கு கொடுக்குறாரு. அதில் 6,900 தான் எழுதி கொடுத்துருக்காரு. 100 rupees கம்மியாக இருக்குது. அப்போ என்ன மீனிங்கு? டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த பிஸ்னஸ் இல்லையா. 7,000 6,900 900 தான். அப்போ அதை எப்படி என்ட்ரி போடலான்னு பாருங்கள். 8th அன்னைக்கு இதுக்கு ஜேர்னல் பாருங்கள், ஜெயராஜ்
கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயராஜ் அக்கௌண்ட். இப்போ செக் ரிசீவ்டுனாலும் கேஷ் ரிசீவ்டுனாலும் ஃபார் த அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் சேம் மீனிங். அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயராஜ். ஜெயராஜ் ஏன் கிரெடிட் பண்ணுறோம்? ஜெயராஜ் இஸ் ஏ கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதனால் அவரை கிரெடிட் பண்ணுறோம். இப்போ டு ஜெயராஜ் அக்கௌண்ட், இது கேஷ் புக் தானே. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயராஜ் அக்கௌண்ட். 100 rupees டிஸ்கவுண்ட் அலௌடு காலத்தில் போடுறோம். பிஸ்னஸ் அலோவ் பண்ணியிருக்கு 100 rupees. கேஷு 6900. தென் 12th அன்னைக்கு ஜெயராஜோட செக் வாஸ் சென்ட் டு பேங்க். அவருடைய செக் கொடுத்தாரு இல்லையா, அது பேங்க்குக்கு போகுது. தட் இஸ் ஆல்சோ கான்ட்ரா. 12th அன்னைக்கு பாருங்கள், டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு கான்ட்ரா பேங்க்கில் 6900. அதே கிரெடிட் சைடும் 12th போட்டு பை பேங்க் அக்கௌண்ட் கான்ட்ரா என்ட்ரி. பை பேங்க்னா கேஷ் காலத்தில் 6900 வரும், ஆப்போசிட் காலத்தில். தென் 14th அன்னைக்கு bought goods from Iqbal and issued a check to him immediately 8500. அப்போ என்ன என்ட்ரி வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 8500 பேங்க் காலத்தில் அப்ளை பண்ணிடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். 15th அன்னைக்கு பாட் கூட்ஸ் ஃப்ரம் முரளி ஆன் கிரெடிட். இப்போ கிரெடிட் பேஸ்டுனால இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிடணும்? இக்னோர் பண்ணிடணும். தென் 19th அன்னைக்கு ரிசீவ்டு எ செக் ஃப்ரம் கண்ணப்பன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் 2000. ஆனால் 1975 தான் பே பண்ணியிருக்காரு. பேலன்ஸு 25 டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம். செக்கு கண்ணப்பன் கிட்ட இருந்து வாங்குறாங்க யார்? பிஸ்னஸ். அப்போ என்ன என்ட்ரி வரும் இதுக்கு? இப்போ பாருங்கள், 19th அன்னைக்கு டு கண்ணப்பன் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணப்பன் அக்கௌண்ட். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணப்பன். இந்த பாருங்கள், 19th டு கண்ணப்பன் அக்கௌண்ட் 25 rupees இவங்க பிஸ்னஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட்டாக. 25 rupees கம்மியாக இருக்குல்ல 2000ல். அப்போது இதை டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. தென் 1975 கேஷில் அப்ளை பண்ணியாச்சு. 20th அன்னைக்கு ட்ரா கேஷ் 3000 அண்ட் பை செக் 5000 ஃபார் பர்சனல் யூஸ்ன்ற வேர்டு வருது. பர்சனல் யூஸ்னாலே நம்ம என்ன அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணணும்? ட்ராயிங்ஸ். பை ட்ராயிங்ஸ் 20 பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா. கேஷில் 3000, பேங்க்கில் 5000. 25th அன்னைக்கு பெய்டு வினோத் பை செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் 2000. பெய்டு வினோத்னா என்ன அர்த்தம்? கம்பெனி பே பண்ணுது வினோத்துக்கு, செக்காக பே பண்ணுது. அப்போது டெபிட் த ரிசீவர். ஜேர்னல் என்ன வரும்? வினோத் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இதில் 150 rupees டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. 2000 ரூபாய் கொடுக்கணும் பிஸ்னஸ், ஆனால் 1850 தான் கொடுக்குறாங்க. அப்போ பேலன்ஸ் 150 ரூபாய் என்ன பண்ணணும்? ரிசீவ்டாக இங்கே ட்ரீட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக பிஸ்னஸுக்கு டிஸ்கவுண்ட்டு ரிசீவ் ஆகுது. இப்போ பாருங்கள், வினோத் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க்னா பை வினோத் 25th அன்னைக்கு பை வினோத் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 150, 1850 அப்ளை பண்ணிட்டோம். இப்போது பேலன்சிங் பண்ணணும். டெபிட் சைடு தானே எப்பவுமே ஹையஸ்ட்டாக இருக்கும். அதனால் டெபிட் சைடு அமௌண்ட் எல்லாம் போட்டு ஒரு டோட்டல் பண்ணிவிடுங்க. எவ்வளோ இருக்குது? கேஷில் 12,000 ஒன்று, அப்புறம் 9,250, 6,900, 12,000, 9,250, 6,900, 1,975. டோட்டல் பண்ணால் 30,125 வருது. அதை அப்படியே கிரெடிட் சைடு போயிட்டு கேஷ் காலத்தை டோட்டல் பண்ணிக்கோங்க. 11,000 ஒன்று, அப்புறம் 6,900, 3,000. இதை ஆட் பண்ணால் 20,900. அப்போது ஹையஸ்ட் அமௌண்ட்லேருந்து லோயஸ்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுங்கள். 30லேருந்து 125, 20,900னா 9,225 இஸ் த பேலன்ஸ். அதை தான் இங்கே பை லாஸ்ட் டேட் எது? மார்ச்சில் 31st தானே.
அதனால 31st பை பேலன்ஸ் கேரி டவுனில் கேஷ் காலத்தில் 9250 போட்டாச்சு. எப்பயுமே இந்த கேஷ் பேங்க் காலத்துக்கு தான் பேலன்ஸ் எடுத்து போடணும். ஆனால் டிஸ்கவுண்ட்டு காலத்துக்கெலாம் அப்படியே அமௌண்ட் எடுத்து அப்ளை பண்ணிட வேண்டியதான், பேலன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அது அலௌடு, டிஸ்கவுண்ட் அலௌடு வேறு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வேறு. ஸோ இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடணும். இப்போ பாருங்கள், டோட்டலில் 30,125, இங்கே கேஷ்லேயும் 30,125 போட்டு பேலன்ஸ் போட்டாச்சு. இப்போ பேங்க் காலத்துக்கு போங்க. பேங்க் காலத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 15 டோட்டல் பண்ணுங்க. 15,001 டெபிட் சைடு 11,000, 9,250, 6,900லாம் போட்டால் 42,150 உங்களுக்கு டோட்டல் வருது. கிரெடிட் சைடு எவ்வளோ? 3 அமௌண்ட் 8,500, 5,000, 8,500, 5,000, 1,850, இதெல்லாம் ஆட் பண்ணால் 15,350. இப்போ 42,150லேருந்து 15,350 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 26,800. அதை தான் இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் 26,800 இதை அப்ளை பண்ணியாச்சு. இந்த அமௌண்ட்டை அப்படியே நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் ஏப்ரல், மார்ச்னா நெக்ஸ்ட் மந்த் என்னது? ஏப்ரல் 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 9,225, 26,800 போட்டோம். அவ்வளோதான், பேலன்சிங் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்கவுண்ட் அலௌடு காலத்தில் 125, 125 டோட்டலில் காமிச்சிட்டோம். அதே மாதிரி கிரெடிட் சைடு ரிசீவ்டில், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் 150. அவ்வளோதான், ஜஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் அமௌண்ட்டை மட்டும், டோட்டல் அமௌண்ட்டை டோட்டல் காலத்தில் போட்டுடணும். இதுக்கு பேலன்சிங்லாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம தியரியில் படிச்சிட்டோம், பேலன்சிங் ஆஃப் டிஸ்கவுண்ட் காலம் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.